கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 3 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பூக்கடையை பார்க்குறாங்க. அதை பார்த்ததோட தீபா நினைக்கிறாங்க, நம்ம தலையில் பூ வச்சுருக்கோம், அதை பார்த்தா கண்டிப்பாக கார்த்திக் சார் புது பூ வாங்கி கொடுக்க மாட்டார், அதனால் இதை கைட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த பூவை கைட்டி ஓரமாக போட்டுட்டு நேராக கடைக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. கார்த்திக் இங்கேருந்து வந்துட்டு வா தீபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என் தலையை பார்த்தீங்களா, பூவே இல்லை, பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, காரில் வரும் பொழுது நீங்கள் பூ வச்சுருந்தீங்களே அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் சொல்கிறது நெசந்தான், இந்த பொண்ணு பூ வச்சுருந்துச்சு, இந்த கைட்டி இந்த ஓரத்தில் போட்டுட்டப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு, என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அந்த பூ காஞ்சி போச்சு, அதனால தான் கைட்டி போட்டேன், நீங்கள் இந்த பூ வச்சு விடுங்க அப்படின்னு. கார்த்தியும், உங்களுக்கு வேண்டியது பூ, அதுவும் என் கைனால், அதானே, அதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் தெரியுதில்ல வெட்ட வெளிச்சமா, அப்புறம் என்ன, தலையில் வச்சு விடுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபா தலையில் பூ வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, இப்போ போகலாமா அப்படின்னு. தீபாவும் இப்போ போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் நேராக சாமி கும்பிட்றதுக்கு வராங்க. அப்போ தீபா நேராக அந்த பூசாரிக்கிட்ட, ஐயா இதில் விளக்கு கொளுத்துறதுக்கான பொருளெல்லாம் இருக்குது, விளக்கு கொளுத்துறேன் அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூஜைக்கான ஜாமானை வாங்கிக்கிட்டு இதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் தீபாவும் தொட்டு கும்பிட்றாங்க. அப்புறமா அவர் அந்த பூஜை சாமானை எடுத்துக்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தீபா அங்கே விளக்கு கொளுத்துறாங்க. விளக்கு கொளுத்துட்டு தீபா கையெடுத்து கும்பிட்டு, இன்றைக்கி காலையில் பந்தக்கால் நடும் பொழுது அந்த குழிக்குள்ளேருந்து பூரா வந்ததை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க. ஐயர் இது ஒரு அபசகுணம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஐயர் என்ன சொன்னாருன்னா, பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு கொளுத்துனா கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொன்னார். அதனால தான் நான் இங்கே விளக்கு கொளுத்துறேன். இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாமல் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் நல்லபடியாக இந்த கல்யாணம் முடியணும் அப்படின்னு தீபா வேண்டுறாங்க. அப்போ கார்த்தி கையெடுத்து கும்பிட்டு, அம்மாவும் தீபாவும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுடைய ஆசை தான் என்னுடைய சந்தோஷம், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதனால் எனக்கும் தீபாவுக்கும் நல்லபடியாக இந்த கல்யாணம் முடியணும் அப்படின்னு கார்த்தி வேண்டுறாரு. அதுக்கப்புறமா ஐயர் கொண்டாந்து அந்த பூஜை பண்ண ஜாமானை தீபாட்ட கொடுக்குறாங்க. தீபா அதை வாங்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தியோட ஃபோனுக்கு கால் வருது. அப்போ கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கால் வருது, நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. தீபா நேராக சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கோயிலை விட்டு வெளியில் வராரு. அப்போ யார் கால் பண்ணியிருக்காங்கன்னா, சரவணன் தான் கால் பண்ணியிருக்காரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி 2 நாளைக்கு முன்னாடி போலிச்சாமியாரை வர சொல்லி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லி, அந்த போலிச்சாமியாரோட உருவத்தை வரைஞ்சோம்ல, அது கூட நீங்கள் வேறு ஆங்கிளில் வரைஞ்சி கேட்டிங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சரவணன் கேட்டிருந்தேன், அது ரெடி ஆகிட்டா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அதெல்லாம் தயாராகிருச்சு, அந்த ஃபோட்டோஸை உன் ஃபோனுக்கு அனுப்புகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை பார்க்குறாரு. பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஃபோட்டோவை பார்த்துட்டியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சரவணன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அதில் யாரையாவது உனக்கு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, எந்த ஃபோட்டோ கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோ அனுப்பி, இதை பார்த்தா தான் எனக்கு ஏற்கனவே இவனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சொல்லி கார்த்தி, அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு.
இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கார்த்தி சரவணனோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஃபோனில் ஆனந்தோட நம்பரை தேடி ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா வீட்டில் இருக்கியா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, வீட்டில் தான் கார்த்தி இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நேற்று நம்ம வீட்டுக்கு ஷேகர் அப்படின்னு ஒருத்தவர் வேலை பார்க்க வந்திருந்தாருல்ல, அவர் இருக்காரா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இரு கார்த்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாரு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்னங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, நேற்று ஒருத்தர் வந்திருந்தாருல்ல ஷேகர், அவர் வீட்டில் இருக்காரா கார்த்தி கேட்குறான் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க நேற்று நைட்டே ஏதோ ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு. அப்போ ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி அவன் நேற்றே வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டானா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இனிமே அவனை எப்படி தேடுறது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ திரும்பி பார்த்தா அங்கே சேகர் உடச்ச தேங்காவை கடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கார்த்தி அங்கேருந்து பக்கத்தில் போய் நிற்க சேகர் கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகி, சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு போலிச்சாமியார் வேஷத்தில் தீபாவை கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் என்ன சார் போலிச்சாமியார்னு சொல்கிறீங்க, நான் பள்ளிக்கூடத்தில் கூட ட்ராமாவுக்காக ஒரு வேஷம் கூட போட்டதே இல்லை, என்ன போய் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி டென்ஷன் ஆகி சேகரை ஓங்கி அறைய சேகர் செமையாக ஷாக் ஆகி, சார் அடிக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், இது எல்லாத்தையுமே அந்த ரம்யா மேடம் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன ரம்யா நம்பீசனா, எந்த ரம்யாவை சொல்கிற அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்களே, அவங்க தான் சார் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி தீபாவை ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னை சாமியார் வேஷம் போட சொன்னாங்க, நானும் சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன், அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா தீபா கிட்டே என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த தீபாட்ட சொன்னேன், தீபா வந்துட்டு அவங்க அம்மா அத்தை மேலே வச்சுருக்கிற எல்லையில்லா பாசத்தினால இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தீபாவை கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு காட்டுப்பகுதிக்கு போனோம். அங்கே போயிட்டு அந்த பூஜையை ஆரம்பித்தோம். அப்போ டக்குன்னு என்னாச்சுன்னா தீபாவுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ரம்யாவை மரப்பெட்டிக்குள்ளே போட்டு தீபா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தீபா மயக்கம் மட்டும் விழுத்துட்டாங்க. இதைத்தான் வந்து ரம்யா நான் பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ரம்யா ஒன்றும் பரிகாரம் செய்யலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் நீ சொல்கிற அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் நான் சொன்னால் கண்டிப்பாக அந்த ரம்யா மேடம் என்னை உயிரோட விட மாட்டாங்க சார், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றே எப்படி விட முடியும், மரியாதையாக இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சேகரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு காருக்குள்ளே உட்கார வைக்காமல் கார் டிக்குக்குள்ளே போட்டு சாத்திடுறாங்க. கார்த்தி நேராக வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கார்த்திக்கு சரியான கோவம். அதுக்கு முன்னாடியே கார்த்தி வந்துட்டு நேராக தீபா கிட்டே போயிட்டு கோவிலில் வந்து வா தீபா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் சாமி கும்பிடலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சாமி கும்பிட்டேன் தீபா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து காரில் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகாமல் காரை வந்து கேட்டுக்கிட்டே நிப்பாட்டி, நீங்கள் போங்க தீபா, எனக்கு ஒரு வேலை இருக்குது போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னாச்சு, கோயில்லையே உங்கள் முகம் சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா, ஒரு முக்கியமான மீட்டிங் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை திரும்பி பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது கார்த்திக்கு சரியான கோவம், என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி யோசனை பண்ணி பார்க்குறாரு. நாள் அந்த ரம்யாவோட அப்பா கார்த்திக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு, ஆனால் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து போயிட்டார். அதனால் கார்த்தி நேராக ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க.
அப்போ ரம்யாவோட அப்பா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது கார்த்திக் கால் பண்ணுறான், நம்ம ஃபோனை அட்டன் பண்ண வேணாம், ஃபோனை அட்டன் பண்ணால் மனசு தாங்காமல் நம்ம உண்மையை சொல்லிடுவோம், இதனால் பிரச்சனை தான் ஆகும், நம்ம ஃபோனை அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கார். அப்போ கார்த்தி மறுபடியும் கால் பண்ண அப்போ அவர் நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயும் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்தால் கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், அதனால் நம்ம ஃபோனை அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி கேட்குறாரு, நேற்று எதுக்கு நீங்கள் வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு அப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, கார்த்தி நான் ஒன்றும் போய் சொல்லலை, உண்மையாகவே வந்துட்டு நேற்று நான் கார்த்திகேயன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக உனக்கு ஃபோன் பண்ணி ஒன்றை வர வச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், பொய் சொல்லாதீங்க, உங்கள் பொண்ணோட தப்பை மறைக்க நினைக்காதீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் அதிர்ச்சியாகி, தம்பி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, என் பொண்ணு ஏதோ புத்தி கட்டு போயிட்டு அப்படி பண்ணிட்டா, அவகிட்ட எடுத்து சொல்லி கண்டிப்பாக நான் அவனை திருத்திடுவேன், தயவு செஞ்சு அவளை எதுவும் தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தப்புக்கு நீங்கள் துணை போகிருக்கீங்க, உங்கள் பொண்ணு தீபாவை கொலை பண்ண பார்த்துருக்காங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, உங்களை தான் ஃபஸ்ட்டு தண்டிக்கணும், நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அவர் சொல்கிறாரு, தீபா ரொம்ப இன்னசென்ட்டுன்னு எனக்கு தெரியும் தம்பி, ரம்யா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, அவள் எப்படி இப்படி மாறினானே புரியலை தம்பி அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் எக்ஸ்கியூசஸை கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணலை, நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா நினைக்கிறாரு, ஐயோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏன் ரம்யா ரொம்ப பிடிவாதமான ஆளாச்சே, என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி சேகரை வெளியில் கொண்டு வராரு. அப்போ சேகர் கேட்குறாரு, சார் என்ன சார் இது, என்னை காருக்குள்ளே உட்கார வைக்காமல் இதுக்குள்ளே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்குள்ளே உட்கார வைக்கலைன்னா நீ தப்பிச்சு போயிடுவ, அதனால தான் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் என்னை விட்டுருங்க சார், இது எல்லாமே அந்த ரம்யா மேடம் சொன்னதுனால தான் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ தீபாவை கொலை பண்ண ஐடியா கொடுத்துருக்க, நீ செஞ்சதும் அந்த ரம்யா செஞ்சதும் வேறு வேறு ஆகாது, ரெண்டு பேருமே கூட்டு கலவாணிங்க தான், உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஸ்டேஷனுக்குள்ளே கார்த்தி அந்த சேகரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சரவணன் கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவன் தான் போலி விஷயம் போட்டு தீபாவை கொலை பண்ண பார்த்தது அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, டேய் உண்மையாடா அப்படின்னு கேட்க அதுக்கு சேகர் சொல்கிறாரு, சார் இது எல்லாமே ஒருத்தவங்க சொல்லி தான் செஞ்சேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை சார், ரம்யா மேடம் தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு சேகரை ஓங்கி அரைஞ்சி, தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் நான் செய்யலை, அவன் தான் செய்ய சொன்னான் அப்படின்னு இங்கே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு நீயும் சேர்ந்து தீபாவை கொலை பண்ண பார்த்துருக்க, ஓ மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே உள்ள கான்ஸ்டபிள் கிட்ட இவனை ஜெயிலுக்குள்ளே அடைக்க சொல்கிறாங்க. சேகரை கொண்டு போய் செல்லுக்குள்ளே அடைக்கிறாங்க. அப்போ சேகர் கத்துறாரு, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இது எல்லாமே அந்த ரம்யா மேடம் தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருடா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கேங்க, அவ்வளோதான், இருக்கிற எல்லா கேஸையும் ஓ மேலே போட்டு காலத்துக்கு வெளியில் வர முடியாதபடி பண்ணிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் பயப்படுறாரு, சார் நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் சரவணன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அந்த ரம்யா வரட்டும், உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி அன்றைக்கி கூட ரம்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க மேலே தான் எல்லா தப்புமா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டு, அவங்க தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச நானே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், ஏன்னா தீபாவும் ரம்யாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி ரம்யா தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு என் கனவுல கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த ரம்யா இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அவங்க அப்பாவை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன், அவங்களும் இதுக்கு ஒரு காரணம்தான், அவங்களுக்கு தீபாவை அந்த ரம்யா கொலை பண்ண முயற்சி பண்ணது தெரியும், நேற்று எனக்கு கால் பண்ணி வர சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் நான் சும்மா கால் பண்ணேன்னு சொல்லி போய் சொல்லிட்டாரு, அவர் மேலே அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது,
அவர் வரட்டும் ஃபஸ்ட்டு, அவரை விசாரிங்க அப்படின்னு. அப்போ சரவணனும் சரி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் ரம்யாவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தப்புக்கு துணை போகியிருக்கீங்க. அந்த ரம்யா தீபாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க நினச்சது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என் குடும்பத்தோட சந்தோஷமே போயிருக்கும். எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க, நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா கார்த்தியை கெஞ்சுறாரு, ஒரே ஒரு நிமிஷம் கார்த்தி தம்பி, வெளியில் ஒரே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. சரவணன் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. சரவணன் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்ல சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவோட அப்பா கார்த்தியோட காலில் விழ போகிறாரு. அப்போ கார்த்தி டக்குன்னு அவரை தடுத்து என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் ரம்யாவை விட்டால் கண்டிப்பாக மறுபடியும் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பாக அந்த ரம்யா தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் ஒருவேளை அந்த ரம்யாவை ஏதாவது போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரம்யா வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவா. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டுட்டான்னா கண்டிப்பாக அதை அடையாமல் விட மாட்டாள். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பற்றி இப்போ முடிவு பண்ணாதீங்க. அவள் இப்படி பண்ணுறானா அதுக்கு முழு காரணம் நீங்களும் நானும் தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, நீங்களும் நானுமா? அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் ரம்யாவோட கம்பெனியில் வேலை பார்க்க போனீங்கள்ல, அப்போ ரம்யா நினச்சது நீங்கள் சிங்கிள்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் என்றைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆணுச்சின்னு தெரிஞ்சிச்சோ அப்போ கொஞ்சம் அவள் மனசு மாறிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கள்ல, அப்போ நான் ரம்யா கிட்ட நீங்கள் தான் ரம்யாவுக்கு பார்த்த முதல் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது ரம்யாவுக்கு மனசு மாறிடுச்சு. ரம்யாவோட மனசில் காதல் அதிகமானதுக்கு காரணமே நான் தான். இங்கே பாருங்கள் தம்பி, இப்போ ரம்யா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கா. உங்களை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்கா. இப்போ போய் நீங்கள் ஏதாவது சொல்லி அவள் மனசில் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குனீங்கன்னா ஒன்று கண்டிப்பாக அவள் தீபாவை கொல்லுவா, இல்லைன்னா தனக்கு தானே அழிச்சுப்பா. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி ரம்யா கிட்ட சொல்லாதீங்க தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொல்லாமல் இருந்தால் தீபாவுக்கு ஏதாவது ஆகிரும்ல அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தம்பி, அவளுடைய என்ன தெரியுமா? உங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. தீபா கழட்டி வச்ச தாலி அவள் கழுத்துக்கு போகக்கூடாது. அது மட்டும்தான் அந்த ரம்யாவோட எண்ணம். அந்த ரம்யாவோட எண்ணம் தோற்று போய்த்து அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா, அதாவது உங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டா கண்டிப்பாக ரம்யா வந்துட்டு தோத்துட்டோம் அப்படின்னு சைக்காலஜிக்கலி நிம்மதியாகிடுவா. ஸோ இதை வச்சு நம்ம அவளோட மனசை மாற்றலாம். கார்த்தி தம்பி சொல்கிறத கேளுங்க. நீங்கள் மட்டும் இப்போ ரம்யா கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்கிற கோவத்திலேயே அவள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவா. நம்ம யாராலையுமே அவளை தடுக்க முடியாது அப்படின்னு. ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கார்த்தி யோசனை பண்ணி பார்க்குறாரு. அவங்க அம்மாவை ரியா சுட்டாங்கல்ல, அதை கார்த்தி யோசனை பண்ணி பார்க்குறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு ரம்யாவோட அப்பா கிட்ட, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் சொன்னதை ஒத்துக்கிறேன். என் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்கணும், அதனால் நீங்கள் சொன்ன திட்டத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அவரை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. அப்போ அங்கே செல்லுக்குள்ளே இருக்க சேகர் கத்துறாரு, சார் புரிஞ்சிருச்சா? என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிட்டுல்ல, என்னைய ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஏதாவது பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு வார்னிங் செய்ய சேகர் அமைதியாக இருக்கார். அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சரவணன் கிட்ட, இங்கே பாருங்கள் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்க, சரவணனும் சொல்லு கார்த்தி, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ
கார்த்தி ஒரு பிளானை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சரவணனும் இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலி அந்த ரம்யாவை அமைதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைக்கலாஜிக்கலி அவங்க தோத்துட்ட மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க தோத்துட்டோம்னு நினச்சி இந்த பிரச்சனையிலேருந்தே வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் அதே தான் சரவணன் நானும் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி கார்த்தி, நீ சொன்ன பிளானையே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சேகரை வெளியில் கூப்பிட்றாங்க. சேகர் வெளியில் வந்து நிற்கிறாரு. அப்போ சரவணன் நேராக சேகரை பார்த்துட்டு, இங்கே பாரு, உன்னைய இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் நீ போயிட்டு ரம்யா கிட்டே இங்கே நடந்தது ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பாக உன்னைய சும்மா விட மாட்டேன். ரம்யா கிட்டே நடந்ததை பற்றி நீ எதையுமே சொல்லக்கூடாது. இதை பற்றி நீ மட்டும் ரம்யா கிட்டே சொன்னீன்னா கண்டிப்பாக உன்னைய காலம் ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளேயே போட்டு வெளுத்து வாங்கிடுவேன். இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே உன் மேலே போட்டு நீ வெளியிலேயே வர முடியாதபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, சார் நான் கண்டிப்பாக ரம்யா மேடத்தை இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன், அவங்கக்கிட்ட எந்த உண்மையுமே நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவோட அப்பாவை பார்த்து, இங்கே பாருங்கள், இது மாதிரி அந்த ரம்யாவோட விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதா நீங்கள் ரம்யா கிட்டே காட்டிக்கவே வேணாம், ஏன்னா அவங்க கிட்ட தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனையாகும், நீங்கள் அவங்கக்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் கார்த்தி, என்னுடைய இந்த திட்டத்துக்கு நீ ஆமோதிச்சதுக்கு ரொம்ப நன்றி கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், ஏற்கனவே என் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, இதில் இந்த பிரச்சனைன்னா கண்டிப்பாக வீட்டில் யாரும் தாங்கிக்க மாட்டாங்க, அதான் நீங்கள் சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ரம்யாவோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அபிராமியோட குடும்பத்தை காமிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ ரம்யா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தீபாவும் கார்த்தியும் கோயிலுக்கு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ தீபாவும் வராங்க. அபிராமி கேட்குறாங்க, தீபா எங்கே கார்த்தி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு வெளியில் போயிட்டார் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இன்னும் இது கார்த்தி எப்போ பார்த்தாலும் முக்கியமான வேலைன்னு வெளியில் போகிறானே, என்னவா இருக்கும் அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, வா ரம்யா, ரொம்ப முக்கியமான விஷயம்னு வந்த, அமைதியாக இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இவர் ஒரு மேரேஜை அரேஞ்ச் பண்ணுறவர், இவர் வந்துட்டு ஆர்கனைஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுவார், இவர்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டா போதும், எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துப்பார், நீங்கள் பொறுமையாக கல்யாணத்தை மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக ஆனந்தை பார்த்து, ஆனந்த், ரம்யா சொல்கிறது ஓகேவா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நம்ம எல்லாரையுமே வரவேற்கலாம், இந்த பக்கம் மேரேஜுக்கான வேலைகளும் நடக்கும் அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக அருணை பார்த்து, அருண் உன்னுடைய யோசனை அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சியும், உங்களுக்கு ஓகேன்னா ஓகேம்மா அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா ஓகே தான் ரம்யா, அவங்கக்கிட்ட சரின்னு சொல்லிடு அப்படின்னு. ரம்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி நேராக ஆனந்துக்கிட்ட, ஆனந்த் 10 லட்ச ரூபாய் செக் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு. ஆனந்த் போய்ட்டு நேராக செக் எடுத்துகிட்டு வந்துட்டு அபிராமிகிட்ட கொடுக்குறாங்க. அபிராமி அந்த செக்கை எடுத்து நேராக ரம்யாட்ட கொடுத்து, ரம்யா இதில் 10 லட்ச ரூபாய் இருக்குது, மிச்ச தொகையை வேலை முடிஞ்சதோட கொடுக்குறோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா நீ இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொன்னதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, உன்னுடைய கல்யாணத்தில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், அதனால தான் எல்லாத்தையும் நானும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி நேராக மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இப்படியே சொல்லி சொல்லி அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காடி இந்த ரம்யா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதனால தான் நம்ம அந்த ரம்யாவை பற்றி என்ன சொன்னாலுமே அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது, அவள் முழுசாக அந்த ரம்யாவை நம்பிட்டா அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.